reaching for the sky, lost in this sensation, caught in this creation. Neon lights of ஹலோ கைஸ் உங்களுக்கு கடுப்பு என்னாலும் பரவாயில்ல, எனக்கு தூக்கம் வரல, அதனால் நான் வீடியோ செஞ்சிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம முதலே வீடியோ செஞ்சு போட்டுட்டு த்ரீஸ்லாம் வச்சு அதோட கண்டினியூ தான் இது. ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, அதோட கண்டினியூவாக தான் இது. பார்த்துக்கோங்க, நான் ஒரே நாளில் இது 3வது வீடியோ எனக்கு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுங்க. எனக்கு ஒரு லைக்கு மட்டும் போதுங்க, எனக்கு அது மட்டும் போதும். எனக்கு வேறு எந்த ஒரு வீடியோ வேணாம். நம்ம இந்த தடவை எக்ஸ்பிளைனே போவோம், ஜங்கிள் போவோம். கடுப்பாக இருக்குது ஜங்கிள். உன் பிரச்சனைப்பா, நான் ஜங்கிள் ஆட போகிறேன். டி என்னடா பிரச்சனை? பார்த்துக்கோங்க டி, ஜங்கிள் ஒரு கூட என்கிட்ட இல்லையா? நல்லா இருக்குது. ஐயோ புதுசாகவே பேன் பண்ணிட்டானுங்களா? பரவாயில்ல, நான் எக்ஸ்பிளைனே வைக்கிறேன். டைரக்ட் வச்சு விளையாட போகிறேன். டைரக்டுக்கு நீங்கள் இந்த பில்டு பாய்ங்க. இந்த பில்டு அவ்வளோ வேணாம். இந்த பில்டு தான் லைஃப் ஸ்டைல் பில்டு. நீங்கள் தண்டர் பில்டு வாங்குங்கன்னா உங்கள் இது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. எனக்கும் வாய் வலிக்குது, நானும் வாய் வலிக்க பேசுகிறேன். என்னால் தான் முடியல, என்னால் காமெடி கூட பண்ண முடியல. எப்படி தான் ஒரு வீடியோவில் எப்படி நல்லா பேசுகிறதோ எனக்கும் தெரியல. இதே மாதிரி எனிமி டீமில் மேத்தாவாக வந்தாங்கன்னா நம்ம கதையை முடிச்சிருவானுங்க. ஐயோ மேத்தாவாக இருக்கு டீம். அது எப்படா நான் டைரோட் எடுத்தால் எனிமி டீமில் ஃபைட்டர் செவ்வு வந்துடுறான். நான் பாய்க்கு எப்போடா நான் டைரோட் எடுக்கிறேன்னா அப்போ தான் எனிமி டீமில் செவ்வு. டேய் என்னடா எனக்கு என்ன டைரக்டுக்கு என்ன கவுண்டர் இருந்தால் செவ்வாடா? எல்லாம் எடுத்துக்கிறது செவ்வு, ஃப்ரீ ஸ்டைலு. அவங்க டீமும் மெத்தா, நம்ம டீமும் மேத்தா தான். டைரக்ட் மேத்தா தான் நினைக்கிறேன், நானும் மறந்துட்டேன். டைரக்ட் மேத்தா, ஆமாம். நான் சொல்கிறேன், டைரக்ட் பார்க்கிறீங்கன்னா எக்ஸிக்யூட்டர் மட்டும் பச்சிடாதீங்க. பிகினருக்கு சொல்கிறேன், ஒரு பிகினராக எனக்கு தெரியும் பாதி பேர் எக்ஸிக்யூட்டர் தான் வைப்பாங்க. ஆரம்பிக்கும் போது எக்ஸிக்யூட்டர் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஒரு 25வது லெவல்லாம் வெஞ்சஸ் மாற்றிக்கோங்க. வெஞ்சஸ் இல்லாமல் ஒரு இது கஷ்டம். நம்ம நார்மலாக விளாட வேண்டியதான். சவு ஏதாச்சும் ஃப்ரீ ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ரீகால் பண்ணிக்கிட்டு இருப்பான், லேக்காலாம் அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் அவனுங்க டீமில் கூட அவ்வளோ ஃபைட்ரு இதாக இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த வீடியோலாம் லெஜண்ட் ஏறிட்டு தான் MLBB வீடியோ போடணும். நான் நாளைக்கு மொகேன் கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நாளைக்கு நான் யார் திறமை எடுப்பேன்? மாதரை எடுப்பேன். சார்ஜர் வேறு குறவாக இருக்குது. விடிகாலம் அது மாதிரி 5 போகுது, நானும் வீடியோ செஞ்சிட்ருக்கேன். ஒரு டைரக்ட் பிளேயராக இருந்தீங்கன்னா இதை மாதிரி செய்யுங்க. உங்களை பஃப் அடிக்க சொல்லலை, ஏன்னா ரெட்ரி இருந்தால் தான் அடிக்க முடியும். இந்த இதை ஏற்றிட்டு போங்க, இந்த ரெட் கலர், அது ரொம்ப முக்கியம். இந்த பேசிவ், ஏன்னா நான் இப்போ சொல்கிறது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு புரியும். நார்மலாக நீங்கள் பாய்க்கிறதுக்கும் பாருங்கள், டேமேஜ்
யார் சாமி நீ? இதான் கிட்ட பிடிக்கும் எனக்கு. இப்போ சவு இப்படி தான் வருவான். இப்போ நான் பார்த்ததே ஒரு கும்போ தான். நீங்கள் இதை பார்த்துட்டு செகண்ட் ஸ்கில் சவு மாதிரி இந்த மாதிரி ஓடுற ஆளுங்க கிட்ட தான் நீங்கள் இந்த ஸ்கில் பார்த்துட்டு திருப்பி அந்த ஸ்கில் பாய்க்காதீங்க. அவன் ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவன் ஓடின பிறகு கரெக்டாக அந்த ஸ்கில் அமுத்துங்க. அவன் ஓடும் போது நீங்களும் போயிருவீங்க கரெக்டாக அவன்கிட்ட. இருங்களேன், சும்மா ட்ரை பண்ணுறேன். இது இருக்கா? இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ வந்து கரெக்டாக இந்த எபிலிட்டி சவு வரமாட்டான். அதுக்கு மேலே நம்ம ஃபார்மிங்கில் தான் இருப்போம். நம்ம ஃபார்மிங்கில் கரெக்டாக இருப்போம். ஓகே, ஏறிட்டோம். என்னடா இது? ஓகே, பியூட்டிஃபுல் கேம்லே கரெக்டாக இருக்குது பாய்க்க. டபுள் கில். அடிங்க அடிங்க அடிங்க, வாங்க வாங்க. வாவ், இருங்க. நானும் கல்லுக்கிட்ட போய் முட்டுறேன். ஓகே, கரெக்டாக இருக்கும் பைக்க. தண்டர் பெல்ட் வாங்குவோம். அதான் நான் பார்க்க மறந்துட்டேன். ஐயோ ஐயோ, என்னடா டீம் இது? ஆல்ரெடி பார்க்குறதில்ல. ஜோக்கு ஆடுறீங்க. சரிண்ணா, இப்போ வந்து இதுதான் வந்து நம்மகிட்ட வந்து. ஓகே, ஆரம்பிக்கலாமா? அதாவது இதுக்கு மேலே தான் என்னாச்சு? ஓ, வலிக்குதா? சாரி சாரி. அப்போ அதுக்கு நான் மெதுவாக அடிக்க முடியும். என்னாட்டி ஜோக்கா கில்லு கடுப்பா இல்லை? அட்ரா அடி, நீ பாட்டு அடி. வா, வாங்கடா, டே அடிங்கடா, டே அடிங்க அடிங்க. யாரு கேட்டா? ஓ, செம்மையாக உயிரிடுச்சு. பில்டு எம்ப்ளம் கில்லு கூட எடுத்தாலே தெரில. ஹெல்ப் பண்ணுங்கடா. நானும் டேங்க்கு மாதிரி நிற்கிறேன். நானும் முடிச்சிருவான். நான் சவுக்கிட்ட அடி வாங்கிடுவேன். ஆனால் நான் ஒரே இதில் தான் இருக்கோம். பிரச்சனை இல்லை. நீ கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்கடா. நீ அடிச்சல. ஓ, பியூட்டிஃபுல். சாரி ப்ரோ.
மோதி கொண்டேன். நீ செத்துடுடாங்க. ஆக்கா எங்கே இருக்கா போல, புஷ் பண்ணிடுவோம். நான் சொன்னது யாக்கா எங்கே இருப்பானு. வாரஸ் வாங்கிட வேண்டிதான். கொஞ்சம் ஏன் நான் நிறையா சவு வீடியோ பார்த்துட்டேன், அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ எவ்வளோ டைம் ஐட்டமே ஒன்றும் வரல. அவர் நான் அழுத்தி பாய்க்கணும். அது இதுதான் வந்து ஓவராக வரக்கூடாது. இப்படி தான் அடி வாங்குவேன். என்னடா வீடு அதுக்குள்ளே எப்படி ஓடிடுச்சு? டீ அவன் அங்கேயே நிற்கிறான்டா. அலுவலகே இதான் தண்டர் பெல்ட் வாங்கின ஸ்கைப்ஸர் மாதிரியே இருக்குது. ஓகே சவு பியூட்டிஃபுல் கேம் பிளே. அதான் சொல்கிறேன், நீ அடிக்கிறது வலிக்கவே இல்லைடா. ஓகே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். என்னடா ஹைப்பர் இது? டே ஃபைட்ரு 10வது லெவல்டா. இவர் இப்போதான் முக்கிட்டு இருக்கான். தள்ளி விடு. அப்படிதான் நானும் இங்கே வரத்துக்கு தான் வெயிட் பண்ணேன். தேங்க்ஸ் ப்ரோ. ஓ பியூட்டிஃபுல் தான் ப்ரோ. நீங்கள் என்னடா இது தெரியலையே. லைஃப் ஸ்டைல் பார்த்தா டைரோட்டுக்கு முன்ன டைரோட்லாம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். லைஃப் ஸ்டைல் குறைச்சிட்டானுங்க. அதான் ஹைப்பரும் சரியில்லை. டேங்க்கு ஓகே தான் விளாட்லாம். டே நூப்பு கூட ஊற்றுருவானுங்களா நீங்களா விளாட்டு? நல்ல டேங்க், நல்ல டீமு, ஜோக்கான டீமு. இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி டீமை. வரவே மாட்டிக்கிறானுங்க. டேய் எல்லாம் செத்த பிறகு வாங்கடா. வேறு அங்கே சரி நான் முக்குறோம். ஐப்பர்னா வாயில் நல்லா வருது, அது சொல்ல விரும்பலை. பியூட்டிஃபுல் கேம் பிளே. நான் முடிச்சு விட்ருவானுங்க கேமை. சவு ரொம்ப ஆட்ட போடுறாரு எனக்கு தெரியல. எம்எம் தான். ஏன் நீங்கள் ஜோக்கர் தள்ளுனீங்க? என்ன அதான் ஐயோ
ஓடி தொலை. டி 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 கிளம்புடா டி. ஓகே ஓகே, இதான் யார் காரணம்? அவர் ஜோக்கை கில்லு மட்டும் எடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. நம்ம புஷ் பண்ண வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. கேம் புஷ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, வாவ் பேஸ்க்கே வந்துட்டோம். பியூட்டிஃபுல் லில்லியா. எத்தனை தடவை அடிச்ச? ஓகே, நம்ம வந்து புஷிங் தான், இன்னும் இல்லை. கொஞ்ச நாள் எவனும் வரக்கூடாது. லைனு 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 கிடைக்கிது, ஜோக்கா கிடைக்கிது. ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நான் பாருங்க சொன்ன மாதிரி கேம் முடிச்சிட்டேன். எனக்கு இதெல்லாம் பாருங்க, எம்விபியும் எனக்கு தான். ஒரு கேம் பிளேனா இப்படி தான் இருக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டானுங்க, நான் ஒரு டவர் புஷ் பண்ணி இங்கே முடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த பில்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த கடைசி மட்டும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா மாற்றிக்கோங்க. இதான் என் பில்டு இப்போதைக்கு. பாய்.